வெல்கம் டு ஆல். டெய்லியும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்துட்ருக்கோம். 2012 2024 வரைக்கும் டெய்லி 100 கொஷின்ஸ் ஓகேவா பார்த்துட்ருக்கோம். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கனாலே ஓரளவுக்கு வந்து நம்ம ஆன்சர் போட்டுடலாம். சரியா? இப்போ நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து பார்த்துறீங்கன்னா தெரியும். அதளவுக்கு ஓரளவுக்கு இப்போ நீங்கள் குரூப் 2 எக்ஸாம் எழுதுறீங்கன்னா ஓரளவுக்கு எங்கேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஓல்டு புக்கில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 11th 12th கொஞ்சம் கொஷின்ஸ் வந்து வந்துருந்து. சரியா? அந்த அனகன் அப்படின்னா ராமன், அதுக்கப்புறம் சிறுங்கி பெரியன் ஊரை சேர்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குகன். கம்பராமாயணம் படிச்சிருப்பீங்க. கம்பர் தேர்ந்தெடுப்ப காண்டங்கள் 6 காண்டங்கள், ராமர் சீதையை பற்றி படிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி படிச்சிருக்க மாட்டீங்கல்ல. ஐவரானம் மருவரானம் எழுவரானம்லாம் படிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரி படிச்சிருக்க மாட்டீங்க. கொஸ்டின்ஸ் வந்து பழைய புக்கில் வந்து எடுத்துட்டாங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து டெய்லியும் பார்க்கணும். சரியா? சரி வாங்க பார்க்கலாம். ஓமை தொடர் உணர்த்தும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. உள்ளங்கனி நெல்லிக்கனி போல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படை தன்மை. சரியா? நமக்கு குரூப் 2 ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்கப்பா, ஓமையால் பொருள் விளக்க. கல்லில் நார் உழித்தல் என்ன வரும்? கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் சார் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. குரூப் 2 இப்போ எழுதிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். கல்லில் நார் உழித்தல் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சிலை மேல் எழுத்து போல் அப்படின்னா அது என்ன வரும்? நிலைத்து நிற்கும் வந்து வரும். சரியா? அடுத்தது ஒயிலாட்டத்தில் 2 வருஷத்தில் நின்று ஆடுவாங்களா? சரியா? இது பார்த்துக்கோங்க. நிகழ்கலையில் வந்து இப்போ குரூப் 2 கேள்வி கேட்டிருந்தாங்க. கரகாட்டத்தோட துணையாட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாட்டம். உங்களுக்கே தெரியும். நான் கொஸ்டின் ரீட் பண்ணுறேன், எழுதிருந்தீங்கன்னா கண்டிப்பாக முடியும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இன்னொன்று வந்து தேவராட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவ துதும்பி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தேவராட்டத்தை பற்றி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா? நான் சொன்னது கரெக்டு தானே? ஓகே. குரூப் 2 எழுதிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? மாலதி மாலையை தொடுத்தாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்னது? செய்வினை. ஓகேவா? மாலையை அப்படின்னு சொல்லி ஐ வந்து வெளிப்படையாக வந்திருக்கு. அப்போ ஐ வந்தாலே அது என்னது? செய்வினை. செயற்பாட்டு வினைனா என்ன வரும்? படுபட்டது பெருப்பெற்றதுல முடிச்சுக்கோம். பிறவினைனா தொடுவித்தாள் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அது பிறவினை. சரியா? ஓரளவுக்கு இது அவருக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். இலக்கண குறிப்பு சால சிறந்தது தொடர் வகையோட கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சால சிறந்தது அப்படின்னா என்ன? உரிச்சொல் தொடர். சால சிறந்ததுன்னா என்ன? சால நனி உரு தவ கூர்களி என்ன படிச்சிருப்பீங்க? உரிச்சொல் தொடரில் வந்து படிச்சிருப்பீங்க. அடுத்தது பேர் சொல்ல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மல்லிகை அப்படின்னா அது என்ன வரும்? பொருள் வந்து வரும். சரியா? அடுத்தது பள்ளி அப்படின்னா அது என்ன வரும்? இடத்துல வந்து வரும். கிளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினை. சினைன்னா என்ன? ஒரு உறுப்பை குறிக்கிறதா என்ன சொல்லுவோம்? சினை பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இனிமைனா என்ன? பண்பு. சரியா? அவங்களோட குணத்தை வந்து குறிக்கிறது. அதுதான் என்ன சொல்லுவோம்? பண்பு பெயர் சொல்லுவோம். ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ 4 3 1 2. பொருத்தமற்ற சொற்களை எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. சரியா? இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவும் சியும். கால பெயர் அப்படின்னா செம்மைன்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன வரும்? பண்பு பெயரில் வந்து வரும் செம்மை. சரியா? அப்போ இது தப்பு. சினை பெயர்னா உறுப்பை தான் குறிக்குது. இப்போ நம்ம உடல் உறுப்புகளில் ஒன்று ஏதாவது குறிக்கிறது சினை பெயர். அப்போ கண்ணுன்றது உறுப்பு தானே. பண்பு பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. இதுதான் பண்பு பெயர் வரும். சரியா? கால பெயர்னா ஆண்டுன்னு வரும், பண்பு பெயர்னா செம்மைன்னு வரும். அப்போ நமக்கு தப்பு என்னன்னா ஏசி வந்து நமக்கு தப்பு. சரியா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க? பொருத்தமற்றது எது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஓகே. கேள் என்னும் பேர் சொல்லின் வினையெச்சம். சரியா? வினையெச்சம்னா என்ன? நமக்கு ரூல்ஸு ஈல முடிஞ்சிச்சுன்னா அது வினையெச்சம். உங்களுக்கு தெரியும். கேட்டு வந்திருக்கா நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது. அப்போ வினையெச்சம் வந்து ஈஸியாக போட்டலாம். கேட்ட ஆனால் பெயரெச்சம். கேட்டான். ஓகேவா? கேட்டல் தொழிற்பெயர். சரியா? அடுத்தது தனிந்தது. அடிக்கடி இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு. தனிந்தது அப்படின்னா அதோட பேர் சொல்லினா தனி. தருக என்றும் பேர் சொல்லி என்ன அப்படின்னா தா அப்படின்னு சொல்லி வரும். தருகனா தா. சோ என்னும் ஓரெழுத்து ஓர் மொழி கூட பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சோனா என்ன? மதில். ஓரெழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் எத்தனை இருக்கு? 42 இருக்கு. யார் சொல்லியிருப்பாங்க? நன்னூல் வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? பவந்தி. மா என்னும் ஓரெழுத்து ஓர் மொழியை பெரிய அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருள் என்னன்னா பெரிய. பறவை சொல்லிற்குரிய பொருளை கண்டுபிடிக்க. ஓகேவா? பறவைன்னா என்ன? கடல் வந்து வரும். நம்ம என்னோட வீடியோஸ் வந்து பார்த்துட்டீங்கன்னு தெரியும். போன வீடியோஸில் பறவை ஓகேவா பொருந்தாது வந்து கேட்டிருந்தாங்க. பறவை எதில் வரும்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். கடலை தான் வந்து வரும். ஓகேவா? மரபு பிழைகள் அற்ற தொடர் என்ன அப்படின்னா கூகை குளரும். சரியா? கூகை குளரும் தான் மரபு பிழையற்ற தொடர். சந்தி பிழையற்ற தொடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்புகளில் கணிசமான மாற்றங்களை செயற்கை நுண்ணறிவு கொண்டு வர போகிறது அப்படின்னு சொல்லலாம். சரியா? குற்றியலுகரம் அடிப்படையில் பொருந்தாத சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? பசுவை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குற்றியலுகர அடிப்படையில் பொருந்தாத சொல். இது மட்டும் 2 எழுத்து சொற்களாகவே வந்திருக்கு. சரியா? மீதி எல்லாமே பாருங்கள் 3 அதுக்கு மேலே வந்து வரலாம். 2 எழுத்து சொற்கள் வந்து வராது குற்றியலுகரத்தில். சரியா? அடுத்தது பொருந்தாத சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோனை எதுகை இயல்பு வந்து படிச்சிருப்பீங்க. இசை வந்து படிச்சிருக்கீங்களா? முதல் எழுத்து ஒன்று வருது மோனை, 2ஆம் எழுத்து ஒன்று வருது எதுகை இயல்பு வந்து படிச்சிருப்பீங்க. அப்போ இதில் வந்து இசை வந்து வராது. ஈஸியாக போட்டுடலாம். மேட்ச் பாருங்கள். சோறு எப்படி சொல்லலாம்? சோறு உண்டான், பால் பருகினான், பழம் தின்றான், நீர் குடித்தான். ஓகேவா? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி வந்து வரும். மேட்ச். ஓகேவா? இது வந்து நான் இது வந்து
காஞாச்சா, ஓகேவா? அப்போ 1னா கா, 2னா ஞா வந்து படிப்பீங்களா, அதுதான் சரியா? அந்த தமிழ் எண்கள் வந்து மேட்ச் பண்ணி போட்டிங்கன்னா 8க்கு என்ன இது வரும், அந்த மாதிரி மேட்ச் பண்ணி போட்டிங்கன்னா இது வந்து போட்டுக்கலாம் சரியா? பண்டை காலத்தில் யோகம் பயின்று வரும் அறிவு நிரம்பியவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தர்கள் சரியா? சித்தர்கள் வந்து குரூப் 2ல 2 கொஸ்டின் கேட்டாங்க. ஒன்று வந்து இடைக்காட்டு சித்தர் ஒன்று கேட்டிருந்தாங்க, லைன் கொடுத்துட்டு இது யார் சித்தர் சொல்லி சித்தர்கள் வந்து 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி மூலிகை வகையிலையும் கொஸ்டின் வந்து கேட்டுருக்காங்க. அப்போ சித்தரில் என்னென்ன ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்குறாங்களோ அதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து வருது. உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளு பாட்டை வந்து சொல்லலாம். வரதன் என்னும் இயற்பெயரை கொண்டவர் யாரு? காளமேக புலவர் சரியா? மரமும் பழைய குடையும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகிய சொக்கநாத புலவர். நீலப்பொகியின் மிதந்திடும் தங்க தோணிகள் இக்கூற்று யாருடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுடையது. ஓல்டு புக் படிச்சுன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து போட முடியும். பெரிய புராணம். உலகம், உயிர், கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்கே காட்டும் காவியம் பெரிய புராணம் அப்படின்னு சொன்னவர் யார்? திருவிக வந்து சொல்லியிருப்பாரு. இது புது புக்கில் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. சும்மா பெரிய புராணம்னா சேக்கிலார் தெரியும், அவரோட காலம் 12ஆம் நூற்றாண்டு தெரியும் சரியா? 2ஆம் குலோத்துங்கவையில் முதலமைச்சராக பணியாற்றிருப்பார் அப்படின்னு சொல்லியும் சரியா? அடிவேரோட பெருமையை ஒரு அடியில் கூறுறது சுந்தரோட திருத்தொண்ட தொகை சரியா? இதை சிரித்து கொஞ்சம் நம்பியாண்டார் நம்பி வந்து எழுதியிருப்பாரு. அதை திருத்தொண்டர் திருவந்தாதின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த திருத்தொண்ட தொகையும் திருத்தொண்டர் திருவந்தாதியும் வச்சு தான் சேக்கிலார் வந்து பெரிய புராணத்தை ஏற்றிருப்பாருன்னு உங்களுக்கு வந்து தெரியும் சரியா? இந்த திருத்தொண்டர் புராணத்தோட பெருமை காரணமாக இட்ட பேர் தான் பெரிய புராணம். பெரிய புராணத்துக்கு இவ்வளோ கதை இருக்குது சரியா? பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவை அப்படின்னு சொல்லி யார் பாராட்டியிருப்பாங்க? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை வந்து பாராட்டியிருப்பாங்க சரியா? யாரை? சேக்கிலாரை வந்து பாராட்டியிருப்பாங்க. இந்த கொஸ்டின் எங்கே இருக்குது அப்படின்னா ஓல்டு புக்கில் தான் பார்க்கும். நியூ புக்கு 9th வந்து இருக்காது. சும்மா பெரிய புராணம்னா என்ன அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருப்பாங்க. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இளங்கோவடிகள் சேரமரபை சார்ந்தவர், சிலப்பதிகாரத்தை தான் ஏற்றிருக்காரு. அடிகளே நீர் அருக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நாட்டுடனும் யார்மோர் பாட்டுடை செயல் எல்லாமே இதில் வந்து சரிதான் சரியா? அடுத்தது சிலப்பதிகாரம் மணிமேகலை இரட்டை காப்பியங்கள் தான் ரைட்டு. சிலப்பதிகாரம் மணிமேகலை 30 காதைகளை கொண்டது ரைட்டு. அதில் முதல் காதை என்ன? விழாவர காதை. கடைசி காதை என்ன? கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வாணிகம் செய்பவருக்கு வாணிகம் பெண்ணி பிறவும் தமப்போல் செய்யும் திருக்குறள் உணர்த்தும் கருத்து என்ன அப்படின்னா நேர்மை. கூற்று 770 15 கீழ்கணக்கு நூல்களில் 1. 770 பாடியவர் கம்பர் சரியா? 2 மட்டும்தான் சரி ஓகேவா? 770 15 கீழ்கணக்கு நூல்களை 1ன்றாங்க தப்பு. அது 15 கீழ்கணக்கு நூல்களே வராது. யாருடையது? 770 சில இருந்து சரஸ்வதி அந்தாதி சடகோப்பர் அந்தாதி எல்லாமே கம்பரோட நூல்கள் சரியா? அது 15 கீழ்கணக்கு நூல்கள் வராது. இப்போ 2 மட்டும்தான் நமக்கு சரி. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யார் அப்படின்னா பாரதியார் வந்து சொல்லியிருப்பாரு. மன்னனும் மாசர கற்றோனும் சிறுதூக்கின் மன்னன் கற்றோன் சிறப்புடையான் இப்பாடலடிகள் உணர்த்தும் இடம்பெற்ற நூல் அப்படின்னா மூதுரை. என்ன சொல்லுவாங்க? மன்னனையும் கல்வி கற்றவங்களையும் ஒப்பிட்டு பார்த்தா அதில் கல்வி கற்றவங்க தான் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி மூதுரையில் ஔவையார் வந்து சொல்லியிருப்பாரு சரிங்களா? இந்த கொஸ்டின் வந்து இந்த பாட்டு படிக்கும்போது இந்த விளக்கத்தையும் சேர்த்து வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸ்கூல் புக்கில். அடுத்தது மேட்ச் த ஃபாலோவிங் பாருங்க. மதியாதார் முற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதியாமை கோடி பெறும். உபசரிக்காதார் மனையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்ணாமை கோடி பெறும். குடிப்பிறந்தார் தம்மோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடுவது கோடி பெறும். கோடான கோடி கொடுப்பினும் அப்படின்னா சொன்ன சொல் தவறாமை சொல்லலாம். தேசிய நூலகனால தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. இந்த நாள்கள்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்து கேட்டாங்க சரியா? தமிழ்நாடு தினம் எப்போ அப்படின்னு சொல்லி இப்போ குரூப் 2ல வந்து கேட்டாங்க. கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தமிழ்நாடு தினம் வந்து எப்போ அனுசரிக்கப்படுகிறது ஓகேவா? தமிழ்நாடு தினம் எப்போ அனுசரிக்கப்படுகிறது தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேசிய நூலக நாள் எப்போ? ஆகஸ்ட் 9 தான் தேசிய நூலகம் சரியா? நான் கேட்ட கொஸ்டின் தமிழ்நாடு தினம். இப்போ குரூப் 2ல வந்து கேட்டாங்க தமிழ்நாடு தினம் எப்போ அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ராமலிங்க அடிகள் சென்னை கந்தக்கோட்டத்து முருகப்பெருமானின் மீது பாடிய பாடலோட தொகுப்பு தான் என்ன அப்படின்னா தெய்வமணி மாலை சரியா? 12th வந்திருக்கும்பா. நாணப்பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை என்ன அப்படின்னா சிங்கவலை வந்து சொல்லுவாங்க. மூலிகையிலேருந்து 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க சரியா? நல்லா பார்த்துக்கோங்க. முன்னீர் விளக்கம் அப்படின்னா தொல்காப்பியம் வந்து போட்டுருவீங்க. பண்டை காலத்து துறைமுக நகரங்கள் பட்டின பாலையில் வந்து சொல்லியிருக்காங்க சரியா? ஆற்றூர் பேச்சு வழக்கில் எப்படி ஆச்சு? ஆத்தூர் அப்படின்னு ஆச்சு. அடுத்தது பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தவர் யாருன்னா காமராஜர் சரியா? காமராஜர். தமிழ் செயல் கலம்பகம் யாரு? ஜியூபோ வந்து எழுதியிருப்பாரு சரியா? தமிழ் செயல் கலம்பகம் ஜியூபோ. வீருடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழ் பெருமையை பறைசாற்றியவர் யாரு? பாவலேறு பெருஞ்சித்தனார். அவருடைய இயற்பெயர் என்ன? துரை மாணிக்கம். கனிச்சாறு, காவிய கொத்து, நூறாசிரியம் ஓகேவா? கனிச்சாறு எத்தனை தொகுதியில் வெளிவந்திருக்கும்? 8 தொகுதியில் வந்து வெளிவந்திருக்கும். அவரோட இதழ்கள் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க சரியா? சதுரகராதி என்னும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர். கான்ஸ்டன்ட் ஜோசப் பெக்ஸி அவங்களோட இயற்பெயர்.
கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்களை அமைத்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் தான் வந்து அமைச்சிருப்பாங்க. இப்போ குரூப் 2ல் கூட இதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. நாயர்கால சிற்பங்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. புலவர்களால் எழுதப்பட்டு கல்தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்ட விதம் மெய்கீர்த்திகள் பற்றி படிப்பீங்க. மெய்கீர்த்தி வந்து 10th செயலில் வந்து படிச்சிருப்பீங்க. 10th நியூ புக்கு செயலில் வந்து படிச்சிருப்பீங்க. ஓகேவா? 2ஆம் ராஜராஜ சோழனோட பட்டங்கள் சொல்லி நூல்வெளியில் கொடுத்துருப்பாங்க. கொப்பரகேசரி திருப்பூர்ந்த சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு. மெய்கீர்த்தியோட புகழராய் விளங்குவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், 2ஆம் ராஜராஜ சோழன் தான். 2ஆம் ராஜராஜனோட சொல்ல மெய்கீர்த்திகள் எத்தனை? 2. சரியா? அதில் 1 வந்து 91 அடிகளை கொண்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மெய்கீர்த்திகள் கல்லில் வடிக்கப்பட்ட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1ஆம் ராஜராஜன் காலத்துலேருந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மெய்கீர்த்திகளை கல்லில் வந்து வடிச்சிருப்பாங்க. ஓகேவா? அப்புறம் புலவர்களால் எழுதப்பட்டு கல்தச்சர்களால் பொறிக்கப்பட்டது என்ன அப்படின்னா மெய்கீர்த்திகள். அந்த கொஷின்ஸ் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. சரியா? பொறுத்துக்க. தத்துவ தரிசனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? வள்ளிக்கண்ணன். பிடி சாம்பல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணா. தாலாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன். மிட்டாய்க்காரன் அப்படின்னா ஜெகநாதன். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. ஓமை கவிஞர்னா யாருப்பா? சுரதா வந்து வருவாங்க. ஸோ இது தப்பு. அடுத்தது காந்தி கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம். புரட்சி கவிஞர் யாரு? பாரதியாரா பாரதிதாசனா? கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ நமக்கு தப்பு என்ன வரும்? 2, 4 வந்து தப்பு. அவங்க சரியான எண்ணை தான் கேட்குறாங்க. அப்போ 1, 3 வந்து சரி. சரியா? 1, 3 சரி. முடியரசன் இயற்றாத நூல். பூங்கொடி, வீரகாவியம், காவிய பவை இதெல்லாமே முடியரசனோட நூல்கள். நீலமேகம்ன்றது அவரோட நூல் வந்து கிடையாது. சரியா? பெண்ணெனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிப்படாது அப்படின்னு சொன்னது யாரு? பாரதிதாசன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அப்படின்னு சொல்லி பாரதிதாசன் அவர்கள் தான் குடும்ப விளக்கில் வந்து சொல்லியிருப்பாரு. 10th வந்து படிப்பீங்க. சரியா? கீழ்கண்டவற்றுள் சரியான பழமொழி. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். பெரியவங்க அடிக்கடி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. மோனை தொடை எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 வகைப்படும். மோனை எத்தனை? 8. சரியா? மோனை எத்தனை? 8. புனிதமுற்று மக்கள் புதுவாழ்வு வேண்டில் புத்தகசாலை வேண்டும் நாட்டில் யாண்டும் இப்பாடலடிகள் அமைந்துள்ள மோனை. மோனைனா என்ன? முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. பாருங்க. அப்போ பூ. அப்போ முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கா? ஓகேவா? அடுத்தது எபகை வாக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள். பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம். பொருள் மாறா எதிர்மறை வாக்கியம்லேருந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ குரூப் 2ல் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க. சரியா? அப்போ கண்ணகி கட்டுரை எழுதாமல் இராள் அப்படின்னா அது என்னது? எழுதாமல் இல்லை, எதிர்மறை. பொருள் மாறாமல் எதிர்மறையாக வந்து சொல்கிறாங்க. சரியா? கட்டளை தொடர்னா என்ன? கட்டளை போட்டு பேசுறது. இங்கே என்ன கேட்குறாங்க? கட்டளை இல்லாத தொடர் என்ன அப்படின்னா அரசு ஆணை பிறப்பித்ததுன்றது கட்டளை அல்லாத தொடர். அடுத்தது கொஷினை வந்து நம்ம அமைக்க சொல்கிறாங்க. நம்ம எப்படி கொஷின் அமைக்கலாம்? எத்தனை மாடுகள் மேய்ந்தன? 5 மாடுகள் மேய்ந்தது அப்படின்னு சொல்லி கொஷின் வந்து நம்ம வந்து ஆன்சராக வந்து சொல்லலாம். விடைக்கேற்ற வினாதான். அடுத்தது இங்கு நகர பேருந்து நிற்கும். நம்ம எப்படி கொஷின் கேட்கலாம்? இங்கு நகரந்த பேருந்து நிற்குமா? சரியான தொடரை எடுத்து சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழி உலகம் உள்ள வரையிலும் வாழட்டும். சரியான தொடர். தம்பி சங்கத்தமிழ் நூலைப்படி என்று கவிஞர் கூறினார். அடுத்தது சரியான அகரவரிசை. கோமேதகம், மரதகம், மாணிக்கம், முத்து. அகரவரிசைனா உங்களுக்கே தெரியும், ஈஸியாக போட்டுருவீங்க. ஓகேவா? காக்கா கீக்கி ஃபஸ்ட்டு வந்து காவரிசை எழுதியிருக்காங்கப்பா. காக்கா கீக்கி கூக்கு கேக்கே கோ வந்து வருதா? அடுத்தது காக்கிறது ஞா சா நா டா தா நா பா மா. அதுக்கப்புறம் மா. அதுக்கப்புறம் மூ வந்து வருமா? இப்படி வந்து எழுதணும். உங்களுக்குலாம் அகரவரிசை சொல்லித்தரணும் இல்லை, நீங்களே படிச்சிருப்பீங்க. பேரச்சொற்களை அகரவரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க. சரியா? ஃபஸ்ட்டு உயிரெழுத்துக்கள் ஆ, அதுக்கப்புறம் ஓ, அதுக்கப்புறம் காவரிசை எழுதியிருக்காங்க. காக்கா கீக்கி குக்கு கேக்கே கே தை தே தே தை, அதுக்கப்புறம் பாமா. ஓகே, இதெல்லாம் போட்டுருவீங்க. தேடு வினைமுற்று என்ன வரும்? தேடினார் அப்படின்னு சொல்லி வரும். சரியா? இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக போடலாம். தேடிய பெயரச்சம், தேடி வினையச்சம், தேடுதல் தொழிற்பெயர். தெரில அப்படின்னா இப்படி ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி போடுங்க. அப்போ நமக்கு வினைமுற்று தேடினார் தான் வரும். சரியா? ஏன்னா இது பெயரச்சத்தில் வந்துருச்சு, இது வினையச்சத்தில் வந்துருச்சு, இது தொழிற்பெயரில் வந்துருச்சு. அப்போ நமக்கு வினைமுற்று. அப்போ இதுதான் வந்து வினைமுற்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி போடுங்க. வெண்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பலோசை. ஆசிரியர்ப்பா அகவலோசை. கலிப்பா அப்படின்னா துள்ளலோசை. வஞ்சிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூங்கலோசை. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். கோல்டு பிஸ்கட்னா தங்க கட்டி. கோல்டுனாலே போட்டுருவீங்க தங்க கட்டி. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். வவ்வல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து. கனசோனன் மெய்யெழுத்து. ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து. மோனோலிங்கல் அப்படின்னா ஒரு மொழி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நலந்தலை உலகம் வளையி நேமியோடு வழம்புரி பொறுத்த மாதங்கு தடக்கு என வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்ற நலந்தலை உலகம்னு என்ன? அகன்ற உலகம். சரியா? அவங்க என்ன கேட்குறாங்க? எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? என்ன கேட்குறாங்க? கொஸ்டினை பார்த்தோன்னே நலந்தலை உலகமா அகன்ற உலகம் சொல்லி போடக்கூடாது.
என்ன கேட்குறாங்க, எதிர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ எதிர்ச்சொல் சிறிய உலகம். எடுப்புக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுக்கிறது அப்படின்னா முடிக்கிறது, எடுக்கிறது அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். அவங்க என்ன கேட்குறாங்க, எதிர்ச்சொல் தான் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன வரும், முடித்தல் வரும். சரியா? அடுத்தது தண்டளிர் பதம். இச்சொல்ல சரியா பிரித்திடும் முறை எப்படி பிரிக்கலாம், தன்மை கூட்டல் தளிர் கூட்டல் பதம் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கலாம். கலம்பகம் 96 வரை சிற்றிலக்கியங்கள் உண்டு. கலம்பக உறுப்புகள் மொத்தம் எத்தனை, 18 சொல்லி படிச்சிருக்கோம். நம்ம இதை பிரிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ களம் கூட்டல் பகம் அப்படின்னு சொல்லி பிரிக்கலாமா? பீலி சூட்டிய பிறங்கு நிலை நடுகள் என குறிப்பிடும் நூல் என்ன அப்படின்னா அகநானூறு வந்து சொல்றாங்க. அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். ஆண்டாள் பற்றி கேள்வி பாருங்க. சூடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள். விட்டுணுசித்தன் என்பவரின் வளர்ப்பு மகளே ஆண்டாள். அடுத்தது திருப்பாவைக்கு ஆண்டாள் வைத்த பெயர் சங்கத்தமிழ் மாலை 30 நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. ஓகே. பெருமாள் திருமொழியை பாடியவர் யாருன்னா குலசேகர ஆழ்வார். 10th செயலில் பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார். என்ன லைன், வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாய்த்தால் மீளா துயர்த்தரினும் வித்வக்கோட்டையம்மானி ஆளாத உணர்தலை பாய்ப்பேன் அடியணி. இந்த பொருள் என்ன, இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்தியால் அறுத்து நம்மளை என்ன பண்ணுறாங்க, ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க. சரியா? அப்போ நம்ம அவங்கள திட்டமா நேசிக்கிறோம்ல, அதே மாதிரி தான் நம்ம கடவுள் நமக்கு என்ன நமக்கு கஷ்டமோ துன்பம் வந்தாலும் நம்ம வந்து கடவுளை திட்டக்கூடாது, நம்ம அப்படியே ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டில் வந்து படிச்சிருப்போம். சரியா? அதான் இந்த பாட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க. குலசேகர ஆழ்வாரோட காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் நூற்றாண்டில் பிறந்திருப்பார். பெருமாள் திருமொழியில் எத்தனை பாசுரங்கள் இருக்குது அப்படின்னா 105 பாசுரங்கள் இருக்குது. சரியா? நாலாய தீபபிரமத்தில் 5ஆம் திருமொழியாக தான் இருக்குது என்ன அப்படின்னா பெருமாள் திருமொழி. ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, சும்மா ரீகால் பண்ணிக்கோங்க. சரியா? தான் பாடிய பதிகத்தில் 8ஆம் பாடலில் ராவணன் சிவபக்தன் ஆனதையும் 9ஆம் பாடலில் பிரம்மன் திருமாலும் தேடி காணா இறைவன் என்பதையும் 10ஆம் பாடலில் புறச்சமய போலிகளை தாக்கியும் 11ஆம் பாடலில் தம் பெருமை கூறியும் பாடியவர் யார் அப்படின்னா திருஞான சம்பந்தர். இந்த கொஸ்டின்லாம் தெரியாது. சரியா? நம்ம பார்த்தோன்னே நமக்கு இந்த கொஸ்டின்லாம் புரியாது, இதெல்லாம் நம்ம படிக்கவே இல்லை. அப்போ அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார் அப்படின்னா சித்தர்கள். வாயில் இலக்கியம் சந்திலக்கியம் எல்லாமே என்ன சொல்லுவாங்க, தூது. 268 கன்னிகளை வந்து கொண்டதுன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. கலிவெண்பாவால் இயற்றப்பட்டது என்ன அப்படின்னா தமிழ் விடு தூது. சரியா? தலைவன் தலைவி மீள காதல் கொண்டு அன்னம் முதல் வண்டீராக தூது விடுவதாக அனுப்பதான் என்ன அப்படின்னா தூது அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. சரியா? ஆண்பால் பிழை தமிழுக்கும் பெண்பால் பிழை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. ஓகேவா? 7. அடுத்தது உழவர் உலர்த்தியரது வாழ்க்கையில் நிகழும் நிகழ்ச்சிகளை எளிய நடையில் வெளிப்படுத்தும் சிற்றிலக்கிய வகை என்ன அப்படின்னா பள்ளு வந்து சொல்லலாம். அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல் அப்படின்னா நான் கண்ட பாரதம். 10th பழைய புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல் என்ன, நான் கண்ட பாரதம். பெரிய புராணம் எந்த நாட்டின் நீர்வளத்தை குறிக்கிறது அப்படின்னா சோழ நாட்டோட. முன்ன வந்து பார்த்தோம் உலகம் உயிர் கடவுள் ஒருங்கே காட்டும் புராணம் பெரிய புராணம் சொல்லி யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தோம். இப்போ பெரிய புராணத்துலேருந்து இன்னொரு கேள்வி வந்து கேட்டிருக்காங்க. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இந்த கொஸ்டின்ப்பா இப்போ குரூப் 2ல் கேட்டிருந்தாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இப்போ 14ஆம் தேதி குரூப் 2 எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து எத்தனை பேர் இந்த கொஸ்டின்ஸ் வந்து கரெக்டாக போட்டிங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டின் பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கண்டிப்பாக படிக்கணும். சரியா? டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 50 கொஸ்டினாச்சும் படிங்க. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு. இதில் குமரி என்று அழைக்கப்படும் மூலிகை என்ன, சோற்று கற்றாழை. சரியா? சோற்று கற்றாழை. புறநானூற்றை முதலாக பதிப்பித்து வெளியிட்டவர் யாருன்னா உவேசா அவர்கள் தான். 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவற்பாளரான நூல் என்ன அப்படின்னா ஐங்குறுநூறு வந்து சொல்லலாம். சரியான இணையை தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. இதில் சி மற்றும் டி வந்து சொல்லலாம். விசும்புனா வானம், மதியம்னா நிலவு. சரியா? துவரை தாமரை மலர் தப்பு, மறையினாலும் பவளம் வந்து தப்பு. பொருத்தமான விடை சிறுபஞ்ச மூலம் காரியாசான். ஸ்கூல் புக் பேக்கில் இருக்க கொஸ்டின் வந்து அப்படியே கேட்டிருக்காங்க. சிறுபஞ்ச மூலம் என்னது, அற இலக்கியம். குடும்ப விளக்கு யாருது, பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களது. தற்கால இலக்கியம் சொல்லி சொல்கிறாங்க. சீவக சிந்தாமணி யார், திருத்தக்க தேவர். அதை என்ன சொல்கிறாங்க, காப்பிய இலக்கியம் சொல்லி சொல்கிறாங்க. குறுந்தொகை. சரியா? என்ன, சங்க இலக்கியம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ வரும். இணையெல்லாம் முப்பாலுக்கு இந்நிலத்தை அப்படின்னு சொல்லி பாடியவர் யார், பாரதிதாசன் அவர்கள் வந்து பாடியிருப்பார். திருக்குறளில் முதல்ல அச்சிட்டப்பட்ட ஆண்டு அப்படின்னா 1812 வந்து அச்சிட்டிருப்பாங்க. சரியா? திருமணம் செல்வகேசரையாரால் தமிழுக்கு கதியானவர் இருவர் என்று அடிக்கடி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் கம்பர் திருவள்ளுவர் வந்து சொல்கிறாங்க. சரியா? 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது, மூவாளூர் ராமாரதம் பேரில் தான். ஆங்கிலேயரை எதிர்த்து போர் புரிந்த வேலுநாச்சியார் எப்போ பிறந்திருப்பாங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா போதும் தெரியும். போன டைம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வேலுநாச்சியார் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. ஆனால் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா வேலுநாச்சியார்லேருந்து வேறு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. இப்போ வேலுநாச்சியார் படித்தா ஒரு கேள்வி இருக்குன்னு தெரியும், ஆனால்
எப்படி? ஆனால் வேற ஒரு கொஷின்ஸாக கேட்குறேன். அப்போ 1730 வந்து பிறந்திருப்பாங்க. தொல்காப்பியர் கூறும் உயிர் வகைகளுள் அறியும் ஆற்றலை வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. உத்தறிதல், சுவைத்தல், நுகர்தல், காணல், கேட்டல், பகுத்தறிதல். ஓகேவா? தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் பயபுக்களை கொடுத்துருப்பாங்கப்பா. இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. நம்மாழ்வார் பிறந்த இடமான குருகூர் பழம்பெயரை துறந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் பி திருவார் திருநகரி. 10 பாட்டு 8 தொகை ஆகிய 2 தொகுதிகளையும் அச்சிட்டளித்தவர் யார் அப்படின்னா உவே சுவாமிநாதர் அவர்கள். ராபி சேது பிள்ளை எழுதிய ஆய்வு நூல் என்ன அப்படின்னா ஊரும் பேரும். சரியா? ஊரும் பேரும். தமிழ் பயிலும் ஆர்வமிக்க மாணவர்களுக்கு தம்முடைய இல்லத்திலேயே தமிழ் கற்பித்ததுடன் அவர்களை ஏற்றமிழ் மாணவர் எனவும் பெயரிட்டு அழைத்தவர் யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர். பரிதிமார் கலைஞர் பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இப்போ குரூப் 2ல் உயர்தனி செம்மொழி ஓகேவா என்று அழைக்கப்பட்டது யாரால்? பரிதிமார் கலைஞரால் தான். குரூப் 2 எழுதினீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். தொல்லியல் ஆய்வு நடைபெற்ற ஆதிச்சநல்லூரில் என்னப்பா கிடைச்சிருக்கோம்? முதுமக்கள் தாளிகள் வந்து எங்கே கிடைச்சிருக்கோம்? ஆதிச்சநல்லூரில் கிடைச்சிருக்கோம். எந்த மாவட்டத்தை சார்ந்தது அப்படின்னா தூத்துக்குடி. ஓகேவா? தூத்துக்குடி. ஈவேரா பெரியாருக்கு பெரியார் என்னும் பட்டம், தெற்காசியாவின் சாக்ரட்டாஸ் என்ற பட்டமும் எப்போ கொடுத்தாங்க? ஸ்கூல் புக்கில் பெரியார் சிந்தனைகள் படிப்பீங்களா? அதில் இந்த கொஷின்ஸ் வந்து இருந்திருக்கும். சரியா? 1938 நவம்பர் 13 சென்னையில், 27/6/1970 யுனெஸ்கோ மன்றம். நடனக்கலையில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட திருநங்கை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்தகி நடராஜ். 11th 12th புக்கில் இருக்கும். சரியா? நார்த்தகி நடராஜ். 9th 10th வந்து மங்கையராய் பிறப்பதற்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து படிச்சிருப்பீங்க பால சரஸ்வதி பற்றி. போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா பால சரஸ்வதி பற்றி எத்தனை வயசில் வந்து அரங்கேற்றினாங்க அப்படின்னா 7 வயசில் காஞ்சிபுரத்தில் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொஸ்டினை நம்ம பார்த்தோம். சரியா? நார்த்தகி நடராஜ் பார்த்தீங்கன்னா 11th 12th பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர் ரகுமான் பற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இளையராஜா பற்றி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நார்த்தகி நடராஜ் பற்றி கொடுத்துருப்பாங்க. சரியா? நீங்கள் 11th 12th புக் படிச்சிங்கன்னா நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். பொங்கர் புதுநாளின் மாண்பினை எந்த இதழ் மூலம் அண்ணா விளக்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சி இதழ் மூலம். இந்த டைம் அண்ணா பற்றி எப்படி கொஷின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா லைன் கொடுத்துட்டு கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி டேரெக்டாக கேட்கல, ஒரு லைன் கொடுத்துட்டு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. சரியா? குரூப் 2ல் உங்களுக்கே தெரியும். கவிஞர் மு மேத்தாவுக்கு சாகித்ய அகாதமி விருது பெற்ற எந்த நூலுக்காக வழங்கப்பட்டது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. பழைய புக்கு தான். ஆகாயத்துக்கு அடுத்த வீடு தான் என்னது? சாகித்ய அகாதமி விருது வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? இன்றைக்கி 100 கேள்விகள் பார்த்தோம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். டெய்லி 100 கொஷின்ஸ் பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் இப்போ குரூப் 2 எழுதிருந்தீங்கன்னா தெரியும் கொஷின் எப்படி கேட்குறாங்க, எந்த மாடலேஷன் கேட்குறாங்க, பழைய புக்கில் தான் கேட்குறாங்க. ஓகேவா? நல்லா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. பழைய புக் படிக்கணும், புது புக் படிக்கணும், 11th 12th கண்டிப்பாக படிக்கணும். ஓகே? ஆனந்தநகர் நாட்குறிப்புலேருந்து ஒரு கொஷின் வந்து கேட்டிருந்தாங்க. படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். எல்லாமே 11th 12th கொஷின்ஸ் வந்து கவர் ஆகுது. ஸோ மறக்காமல் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.